ஹலோ சார், உங்களை பார்க்க மிஸ்டர் விஜய் ராஜேந்திரன் வந்திருக்காரு. வாட்? எஸ் சார், இங்க தான் வெயிட் பண்றாரு. எல்லாரும் பார்க்குற மாதிரி காரிடார் வழி அனுப்புங்க. ஓகே சார். வாங்க வாங்க மிஸ்டர் விஜய் ராஜேந்திரன். தி கிரேட் ராஜேந்திரன் பழனிசாமியோட புள்ள எனக்காக ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறதை பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. டேக் யூ சீட். இந்த ஆஃபீஸில் உள்ளவங்க உங்க அப்பாவை நான் ஜெயிப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. ஆனா நீ இங்க வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை மாத்திட்ட. ஒரு சின்ன மைன் எபிசோடுக்கு பயந்துட்டியா? என் அப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன ப்ராப்ளம்னாலும் நம்ம பிஸ்னஸில் பார்த்துக்கலாம். ஆனால் நான் இங்கே வந்தது என் குடும்பத்தை இதுலேருந்து விட்டுருங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தான். ஓ, அப்ப பயந்தது நீ இல்லை, உன் அப்பன். எதிர்பார்த்தேன். அப்ப நான் ஒன்று சொல்றேன், அப்படியே போய் அவனுக்கு சொல்லு. இந்த அடையாளம் அடையாளம்னு உயிர் விடுவான்ல, அந்த அடையாளத்தை அடியோட உடைக்க போறேன். உன் அப்பனுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு குடும்பத்தை இவ்வளவு இம்பர்ஃபெக்ட் ஆக்குனதுக்கு. சரி, இவ்வளவு தூரம் வந்திருக்க. என் பழைய நண்பனுக்காக ஒரு ஆஃபர் தரேன். உன் அப்பனுக்கு போய் சொல்லு, இங்க வந்து என் காலுக்கு கீழே, எப்படி என் காலுக்கு கீழே உட்கார்ந்து தோத்துட்டேன்னு ஒத்துக்க சொல்லு. உன் குடும்பத்தை விட்டுறேன். ஏய் மாமே, எனக்கு 5 நிமிஷம் தான் மரியாதையாக பேச வரும். அதையும் நீ பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்ட. நமக்கு இந்த கோட்டை மாட்டிக்கிறது, உங்கள் ரூல்ஸுக்குள்ள கோடு போட்டு இப்படி நடக்கிறது, இதெல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் தெருவிலேருந்து வந்தவன் மாமே, அங்கே ரூல்ஸ்லாம் கிடையாது. நீ என்ன பண்ணியிருக்கணும்? தீஸ் டேஸ் யங்ஸ்டர்ஸ் ஆர் ஸோ வைப்ரண்ட்யா, ஐ லைக் யுவர் அப்ரோச், அப்படி இப்படின்னு எதாவது சொல்லிட்டு கடையை சாதிட்டு கிளம்பி இருக்கணும். உன் கெட்ட நேரம் நீ புல்டோசரை வச்சு பில்டிங் கட்டுனுக்குற. நீ அவரை அடையாளத்தை அடித்தா நான் ஃபவுண்டேஷனுக்கு என்ன தமிழில் அஸ்திவாரம். உன் அஸ்திவாரத்தைய காலி பண்ணிடுவேன். அண்ட் வாட் வாஸ் தட்? இம்பர்ஃபெக்ட் ஃபேமிலியா? எங்கள் அம்மா எப்பவுமே ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு அது இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. நோ ஃபேமிலி இஸ் பர்ஃபெக்ட், பட் வி ஹாவ் ஒன்லி ஒன் ஃபேமிலின்னு. இப்போ இது என் ஃபேமிலி, அதை வச்சு உனக்கு கேம் ஆடணும், அதானே? ஆடலாமா மாமே? ஆடலாமா? கபடி 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 ஆடலாமா? ரெடியா? அப்புறம் மாமே தேங்க்ஸ். உள்ள வரும்போது உன் ஆஃபீஸ் எக்ஸ்பெக்டேஷனை நான் மாத்திட்டேன்னு ஞாபகப்படுத்தினதுக்கு. ஏன்னா இப்போ நான் வெளியில போகும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டாக செட் பண்ணணும்ல.